நம்ம இன்றைக்கி நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கணும். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகணும். அது கொஞ்சம் பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கணும். அந்த டைமில் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் நேரத்தில் பபிள்ஸ்லாம் வரும். அந்த டைமில் கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு சீரகம் போட்டு, கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் மாறணும், அந்தளவுக்கு வதக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு தக்காளி, வெட்டி வச்சுருந்த தக்காளி எடுத்து போட்டு தக்காளியும் நல்லா வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் கருவாட்டு குழம்புக்கு வந்து கத்திரிக்காய் போட்டால் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக 2 கத்திரிக்காய் வெட்டி வச்சுருந்தேன். அந்த கத்திரிக்காயை எடுத்து போட்டுக்கிட்டோம். நல்லா வதக்கி விடுறோம். வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணுவோம். குழம்பு மசாலா, வீட்டில் ரெடி பண்ண மசாலா, அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கருவாடு வந்து யாருக்குன்னா நம்ம வெந்நியில் வந்து 5 நிமிஷம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் வதக்கணும். வதக்கிட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா கருவாடு ரெடி.